நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் வர பக்தர்கள் குறைவான வாடகையில தங்குவதற்காக கட்டப்பட்ட தேவஸ்தான விடுதிகள். நீங்க நிலாவுக்கே போனா கூட உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் கிடைச்சிரும். ஆனா திருச்செந்தூர் முருகன் கோவில் தேவஸ்தான விடுதிகள்ல சாதாரண மக்களுக்கு ரூம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? கோவில்ல இருக்கிற அதிகாரிகள்ல இருந்து செக்யூரிட்டிகள் வர இந்த தேவஸ்தான விடுதிகள்ல உள்ள ரூமை தங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் அதிக பணம் கொடுக்கறவங்களுக்கும் வாடகைக்கு விட்டு கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களே. ஒரே ரூம ஒரு நாளைக்கு பல பக்தர்களுக்கு வாடகைக்கு விட்டு எக்கச்சக்கமான கமிஷன் பாத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சிவநாதன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆளு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல இந்த விடுதிகள் நிர்வாகத்துல இருக்காரு. பல கோடி ரூபாய் சொத்து, நிலங்கள், வீடுன்னு ராஜபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சிவநாதன் மட்டும் இல்ல, திருச்செந்தூர் கோவில்ல வேலை பார்த்த செக்யூரிட்டி கூட திருச்செந்தூருக்கு அவுட்டர்ல 1 கோடி ரூபாய்க்கு வீடு, பல லட்சம் ரூபாய்க்கு பைக்குன்னு சொல்லிட்டு சும்மா சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேவஸ்தான விடுதிகள் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவங்க சொல்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் ரூமும் கொடுக்கறாங்க. ஆன்லைன்ல நம்ம மக்கள் ரூம் புக் பண்ணவும் முடியாது. இதை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்ட திருச்செந்தூர் தனியார் லாட்ஜ் உரிமையாளர்கள் திருச்செந்தூர்ல உள்ள ஒவ்வொரு வீட்டையும் லாட்ஜா மாத்திட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருச்செந்தூர்ல மக்களே இருக்க மாட்டாங்க. வெறும் லாட்ஜும் பில்டிங்கும் மட்டும்தான் இருக்கும். திருச்செந்தூர் விடுதிகளோட இந்த கொள்ளைகளை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்.